Hello friends, welcome to our channel Sky PMC. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரூஃப் டெரஸ்ல ஒரு மழை பெய்யும் போது மழைக்காலங்கள்ல எப்படி இந்த ரூஃப் டெரஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறத பத்தி நம்ம டீடைலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடோடைய ரூஃப் டெரஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த வீட்டோடைய ரூஃப் டெரஸை எவ்வளோ மெட்டீரியல்ஸ் மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த மழை தண்ணி போகிறவுடைய அந்த அவுட்லெட் பாயிண்ட்டு. இந்த இடம் பாருங்கள், எவ்வளோ மெயின்டைனே பண்ணாமல் எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். அந்த சைடெலாம் பாருங்கள், ஃபுல்லாக குப்பை இலை இந்த மாதிரிலாம் இருக்குது வால் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மழை பெய்யும்போது மழை தண்ணி ஸ்பீடாக ஃப்ளோ ஆகாது. அது என்ன ஆகுனா அங்கங்கே தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். தேங்கி நின்னது என்ன ஆகும், அந்த மழை தண்ணி தேங்கி அந்த செவுறு வழியாக இறங்கி வாலில் டேம்ப்னஸ், அப்புறம் ரூஃப் ஸ்லாப் வீக் ஆகுது. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸு இந்த சைடில் பாருங்கள், ஒரு இடத்துல பாருங்கள் இவங்க டைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி ஸ்பீடாக போகாது, தண்ணி நின்று போகும். நின்று போனால் என்ன ஆகும், அந்த இடத்துல மறுபடியும் ஒயரு, அப்புறம் பாருங்கள் அப்படியே இந்த ஓரமாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பை இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஹோல்ஸ் கிட்டலாம் பாருங்கள் குப்பை நிறைய இருக்குது. இந்த பைப்பெல்லாம் மேலே தூக்கி வைக்கணும். இப்படி ஃப்ளோரில் போடக்கூடாது. பைப்பை ஒரு 6 இன்ச்சாவது 6 இன்ச்சாவது தூக்கி வைக்கணும். அப்போ தான் தண்ணி ஃப்ளோ ஆகணும், ஈஸியாக ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணும்போது ரூஃப் பண்ணும்போது இந்த மாதிரி பைப் லைன்ஸ், இந்த மாதிரி ஹோல்ஸு, இந்த மாதிரி டைல்ஸு, ஒயர்ஸு இதெல்லாமே ஃப்ளோர்லேருந்து ஒரு அடி 6 இன்ச்சாவது மேலே தூக்கி வைக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி ஈஸியாக ஃப்ளோ ஆகி டெரஸ் வீக் ஆகாமல் இருக்கும், தண்ணி ஈஸியாக ஃப்ளோ ஆகி போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வீடோட லைஃப் நல்லா பெட்டராக இருக்கும், எப்போவுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு இடத்துல பாருங்கள் செடியெலாம் வச்சுருக்காங்க, வேஸ்ட்டு பக்கெட். இந்த பக்கெட்லாம் இங்கே வைக்கவே கூடாது. ஸோ இனிமேல் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு வீடை நல்லா நீங்கள் லைஃப் லாங் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாதான் எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாரம் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.